ஆமென். ஒரே ஒரு சந்திப்பு தான். ஆண்டவர் ஒருமுறை தரிசனமானார். சவுல் எனப்பட்டவன் இப்பொழுது யாராய் மாறினான்? பவுலாய் மாறினான். பவுலாய் மாறினான். வேதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஆமென், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆமென். எப்படிப்பட்ட சவுலை கர்த்தர் மாற்றுகிறார் பாருங்க. நிருபங்களை கேட்டு வாங்கின ஒரு சவுல் இப்பொழுது ஆண்டவர் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இப்பொழுது அவன் என்ன பண்றான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆமென். கர்த்தருடைய ஒரு மனுஷனை தொடும் பொழுது, ஒரு மனுஷியை தொடும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான் அப்படின்னு சொன்னா, அவன் ஜெபம் பண்ணுகிறவனாய் மாறுவான். ஆமென். அப்ப அழைப்பை பெறுவதற்கு முன்பதாக, ஆமென், அழைப்பை பெற்று கர்த்தருக்காக வைராகியமாய் நிற்பதற்கு முன்பதாக ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன், கர்த்தர் சந்தித்தவுடன் அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுவான்? ஜெபிக்கிறவனாய் மாறுவான். ஆமென். இன்றைக்கு இந்த ஜெப வாழ்க்கையில தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்ன பண்ணி கொண்டிருக்கு? தடுமாறி கொண்டிருக்கு. ஆமென். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆமென், ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஜெயத்தை கொண்டு வரவே கொண்டு வராது. அது ஊழியமாயிருந்தாலும் சரி, குடும்பமாயிருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் ஜெபம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கையில் என்ன இருக்காது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை நீங்க தேடிக்கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுக்கு படித்து முடித்தவுடன் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கலாம். ஆமென். உங்க குடும்பத்துல மேன்மையான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரயாசம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். இதற்கு எல்லாம் அடிப்படை காரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஜெபம் தான். அப்ப ஆண்டவர் சவுலை குறித்து சொல்லுகிற பொழுது, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சிக்கும் பொழுது முதலாவதாக அவனை ஜெப வீரனாக மாற்றுவார். அதுதான் ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஒரு ரட்சிப்பு, ஒரு உள்ளான மனுஷன் கழுவப்பட தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, மனம் திரும்புகிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் வரும் பொழுது, ஆண்டவரே, நான் பாவியான ஒரு மனுஷன், துன்மார்க்கன் ஐயா, அசுத்தம் நிறைந்தவன் ஐயா, அப்ப அந்த இடத்துல என்ன நடைபெறும் என்று சொல்லும் பொழுது அவன் ஜெபிக்கிறவனாய் மாறுவான். ஆகவேதான் வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. ம் ம் ஆ ஆ அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து ஆ ம் 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 ஆ ம் ஆமென். அப்போ உசியா மரணம் அடைந்த அந்த நாட்களில், அந்த வருஷம், அப்போ உசியா மரணம் அடைந்த அந்த நாட்களில் அவர் கண்ட ஒரு தரிசனம், ஏசாயாவுடைய கண்களை திறக்கப்பட்டது. ஆமென். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை தொடும் பொழுது, ஆமென், முதலாவதாக ஒரு ஜெப வீரனாக, ஐயோ நான் அதமானேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? நான் எப்படி இருக்கிறேன்? அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில நான் வாசம் பண்றேன் ஐயா. பாவம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆமென். உடனடியாக ஒரு, ஆமென், தூதன் அக்கினி குரடினால் தடலை கொண்டு வந்து அவனுடைய நாவை தொட்ட பொழுது உடனடியாக அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அப்ப அந்த சுத்திகரிப்பு, ஒரு ஜெப வாழ்க்கை கர்த்தர் தொடும் பொழுது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. அப்ப அந்த சுத்திகரிப்பிலிருந்து ஒரு விடுதலை, அதன் பின்பதாக அவனுடைய செவிகள் திறக்கப்படுகிறது. அவன் செவிகள் திறக்கப்படுகிறது. அப்ப அவன் சொல்லுகிற ஒரு காரியம்தான், யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? யார் நமது காரியமாய் போவான்? அப்பதான் ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை அனுப்பும் ஐயா, என்னை அனுப்பும். ஆமென். அப்போ சவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை, ஆமென், நான் அவனுக்கு தெரிவிப்பேன். அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆனா ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்லும், ஆமென், தொடும் பொழுது, அக்னி குரடினால் தொடும் பொழுது சொல்றான், ஆமென், கர்த்தர் தொட்டவுடன் சொல்ற, யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே தன்னை அர்ப்பணிக்கிறான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஊழியம் என்பது ஏனோ தானோ என்று செய்கிற ஒரு காரியம் அல்ல. அது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பார்க்கிறான், மனுஷன் கூலி கொடுப்பதல்ல.
அது ஆண்டவர் அழைப்பு, ஆண்டவர் கூலி கொடுக்கிறவர். ஆமென். அப்போ ஒரு ஊழிய அழைப்பை பெற்றிருக்கிற அல்லது ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம் யாரை தேடணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை அதிகமாய் தேடணும். ஆமென். நீங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கை மனுஷருக்கு தெரியும்படியாக அல்ல, அந்தரங்கத்தில் உங்கள் பிதா உங்களை பார்க்கும்படியாக அந்தரங்கத்தில் ஜெப வாழ்க்கை இருக்கும். ஆமென். அந்தரங்கத்தில் நீங்க எந்த அளவுக்கு ஆழமாய் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், வெளியரங்கமாய் எடுத்து பயன்படுத்துவார். அப்ப இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஆழமான ஜெப வாழ்க்கைகள்லாம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு 5 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன். இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணராத எந்த ஒரு ஜெபமும் ஒரு சரியான ஜெபம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்னா பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். தேவையில்லாத காரியத்தை, தேவையில்லாத சிந்தைகளை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டே இருக்க மாட்டார். ஆமென். தேவையில்லாத காரியத்தை பேசும்படியாக ஆமென் விடமாட்டார். எல்லா இடங்களிலும் எந்த இடத்துல உங்க செவியை அடைக்க வேண்டும், எந்த இடத்துல நாவை ஆமென் கட்டுப்படுத்த வேண்டும், எந்த இடத்துல பார்வையை செலுத்தக்கூடாது, எல்லாவற்றையும் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். இன்றைக்கு உலகத்தோடு கூட ஜீவித்துக் கொண்டு இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கர்த்தருக்காக எழும்ப முடியாது. அப்போ ஆண்டவருடைய அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஐயா? அப்ப அழைப்பு தெரிந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க முடியும். அப்போ ஊழியத்துல ஆமென் எழும்பி பிரகாசிக்கிற அந்த அனுபவம் காணப்படணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனாய் காணப்படணும். அப்ப சவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் தெரிவிப்பேன். நாமத்து நிமித்தம். ஊழியம் என்பது ஒரு சாதாரணமானது கிடையாது. ஆமென். எல்லா பக்கத்துல என்ன இருக்கும், நெருக்கம் இருக்கும், போராட்டம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். இதன் மத்தியில தான் நீங்க என்ன பண்ணணும், கர்த்தருக்காக எழும்பி நின்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட ஆமென் பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென். அப்போ பவுலை குறித்து வேதத்தில் நீங்க இன்னும் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:13. ஆ ஆ ம் 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 ஆ ம் ம் ஆமென். ஆமென். மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. ம் ஆ ம் ம் ஆ ம் 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 ஆ ஆமென். அப்போ கள்ள அப்போஸ்தலர்கள், அப்போ ஊழியம் செய்யக்கூடிய கள்ள அப்போஸ்தலர்கள். இப்போ இவர்களை குறித்து எழுதிவிட்டு அதன் பின்பதாக அவர் கீழே எழுதும் பொழுது பாருங்க, 21 வசனம், நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த எல்லா கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். ஆமென். அந்த வசனம் தொடர்ந்து அப்படியே வாசிங்க. 23 வாசிங்க. ம் ம் ஆ ஆ ம் 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 ஆ ம் ஆ ம் ம் ஆ ம் 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 ஆ ம் 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 ஆ ம்
ம். ஆமென். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு தெரிவிப்பேன். கொரிந்தியருக்கு எழுதுகிற ஆமென், இந்த சபைக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார். ஆமென், எப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்தவர்களாக இருக்கிறாங்க. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆமென். அப்ப அந்த சாத்தானுடைய கிரியைகள், அப்ப அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனத்துக்கும் ஆமென் அழைக்கப்படாதவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. ஆமென். அநேகருக்கு ஊழியம் செய்யக்கூடிய வாஞ்சை இருக்கலாம், தாகம் இருக்கலாம். ஆனா அந்த அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் ஆமென், அந்த அப்போஸ்தல பட்டத்திற்கு அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த அனுபவத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுடைய ஊழியத்தின் பாதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக ஆமென் நான் 5 தரம் அடிக்கப்பட்டேன். 5 அடியா ஆமென், 5 முறை நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரன், கர்த்தரால் அழைப்பை பெற்றவன், கர்த்தருடைய நாமத்திற்காக எல்லா விதமான பாடுகளுக்காக தன்னை என்ன பண்ணுவான், உட்படுத்தி கொண்டே இருப்பான். ஆமென். அவன் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே என்ன பண்ணணும், மகிமைப்படணும். ஆமென். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அவர் தன்னை பிரதானப்படுத்தல, கிறிஸ்துவை மட்டுமே பிரதானப்படுத்தினார். ஆமென். அப்போ எழுதுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்க நிதானித்து படிக்கும் பொழுது ஆமென், பிரயாணங்களினால் வந்த மோசங்கள், ஆறுகளினால் வந்த மோசங்கள், மற்றுமல்ல சுய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும் ஆமென், பட்டணங்களினால் ஆமென் உண்டான மோசங்கள், சமுத்திரங்கள், இப்படி பலவிதமான நாச மோசங்கள். அழைப்பை பெற்றவர்களுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ ஒரு பவுலை குறித்து ஆண்டவர் தெளிவான ஒரு வழிநடத்துதலை கொடுக்கிறார். அப்போ ஊழியம் என்பது ஒரு கடமைக்காக செய்கிற ஒரு காரியங்கள் கிடையாது. ஆமென். ஊழியம் என்பது கர்த்தருக்காக வைராகியமாய் எழும்பி நிற்கிற ஒரு அனுபவம். கர்த்தருக்காக எல்லா விதமான ஆமென் சுகபோகங்களை எல்லாம் விட்டு ஆண்டவருக்காக பிரிந்து போகிற ஒரு ஆமென் அனுபவம். ஆமென். நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் பொழுது உங்களுடைய சுய குடும்பத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. எல்லாரையும் நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது. ஆமென். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது ஊழியத்தில் தான் உங்க அழைப்பை மட்டும் தான் நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க. உங்க குடும்பத்தில் ஒரு நல்ல திருமண காரியங்கள் நடக்கலாம், அல்லது ஒரு வீட்டு விசேஷங்கள் நடக்கலாம். ஊழியக்காரர்கள் என்ன பண்ண முடியாது, ஊழியத்து நிமித்தமா இந்த திருமண காரியத்தில் பங்கெடுக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற அந்யோன்யமான காரியங்களில் பங்கெடுக்க முடியாது. ஊழியத்திற்காக தொடர்ந்து தங்களை என்ன பண்ணுவாங்க, விலை கிரயமாக விட்டு ஓடிக்கொண்டே இருப்பாங்க. தங்கள் குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை விட்டு, எல்லாவற்றையும் விட்டுதான் ஊழியக்காரி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஆமென். ஆகவேதான் என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு தெரிவிப்பேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஒரு சாதாரணமான ஒரு ஊழியத்திற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளல. அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்படுகிற அந்த அனுபவம் காணப்படணும். ஆமென். அப்ப ஐயா, என் மீது என்ன அழைப்பு இருக்குது ஐயா, நான் எதற்காக நீர் என்னை தெரிந்து கொண்டீர், ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அது எந்த விதமான ஒரு ஊழியம், அதை அறிந்து கொள்ளணும். முதலாவது அதை தான் அறிந்து கொள்ளணும். எந்த அழைப்பு என் மீது இருக்கிறது, அந்த அழைப்புக்கு நேராக தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பயணப்படும்படியாக விடுவார். ஆமென். இப்ப இன்னைக்கு நிறைய பேர் அழைப்பை பெற்று ஆமென், அழைப்பு என்ன அழைப்பு அப்படின்றதே தெரியல. அழைப்பு இல்லாதபடியினால் இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், குழப்பிக்கொண்டே இருக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென், முதலாவதாக அழைப்பை தெரிந்து கொள்ளணும். எதற்காக கர்த்தர் என்னை பிடித்திருக்கிறார், ஆமென், கர்த்தருக்கு என்னை அழைத்திருக்கிறார். என்ன ஊழியம் ஐயா, என்ன ஊழியம்? ஒரு ஜெப ஊழியமா இருக்கலாம், அல்லது ஆமென் கட்டுகளை உடைக்கக்கூடிய ஆமென் வல்லமையை கொடுக்கிற ஒரு ஊழியத்தை இருக்கலாம், அல்லது ஊழியர்களை எழுப்பக்கூடிய ஊழியமா இருக்கலாம். ஆமென். அப்போ என்ன ஊழியத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார்? எனக்கு தெரிந்த ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் இருக்கும். அப்போ ஒரு வீட்டுக்கு போவோம், அங்கே தான் போய் ஜெபம் பண்ணுவோம். அப்போ அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த சகோதரன் சொல்வார், நீங்கள் தம்பி, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு ஐயா அப்படின்வார். ஏன் பிரதர், ஏன் அப்படின்னும் போது அவர் சொல்வார், நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ தான் ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை ஊழியக்காரனாய் கர்த்தர் அழைக்கிறார். நான் ஊழியக்காரனாய் கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் எனக்கு பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆயிட்டு ஐயா, எவ்வளோ வருஷம் ஆயிட்டு.
எனக்கு ஊழியம் செய்யணும்னு வாஞ்சை இருக்கு. ஆனா கர்த்தர் எனக்கு அந்த அழைப்பையே கொடுக்கலையா. ரொம்ப வருத்தமா ஒரு அப்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்ப அவரு சொல்லுவாரு, "நான் ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச தம்பி." ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஊழியத்துக்கு கூட்டிட்டு போவார். ஊழியத்துக்கு கூட்டிட்டு போவார். அந்த ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி, கிராம ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி நெறைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பேசும்படியாக அப்பதான் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அப்போ அந்த சகோதரன் ஒரு முறை சொல்லும்போது சொன்னார், "நீலாம் சின்ன பையன். வாலிப வயசுல வந்துட்ட. கர்த்தர் ஊழியத்துக்குன்னு உன்னை தெரிந்து கொண்டார். அப்போ எனக்கு பாரு இவ்வளோ வயசாயிட்டு இன்னும் ஊழியம் செய்யக்கூடிய அந்த அழைப்பு எனக்கு கிடைக்கலையே" அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அழைக்கப்பட்டால் கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுப்பார். அப்ப அந்த நாட்கள்ல எனக்கு ரொம்ப ஒரு எப்படி உற்சாகத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊழியத்துல நடத்தினது அந்த சகோதரன். என்ன ஒரு காரியமா இருந்தாலும் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டா அவர் சரியா சொல்லுவார். என்னென்ன பிரகாரமாய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தர் அந்த நாட்கள்ல பேசின ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட தான் போய் டிஸ்கஸ் பண்றது. அப்ப டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய காரியங்கள் சொல்வார். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அப்போ வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்போ அந்த பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, அவைகளை எல்லாம் எப்படி சகிக்கணும், எப்படி சகிக்கணும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பதாக, அந்த ஆவியானவருடைய ஆளுகையை பெற்ற பின்பதாக, பிரசனத்தை உணர்ந்த பின்பதாக, எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சஞ்சலங்கள் வந்தாலும் அந்த காரியத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா விடுதலை கொடுத்து சமாதானமாய் நடத்தினார். இதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு, ஊழியக்காரிக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஐயா வாலிப வயசுல நீ என்னத்தை வேலை தேடாம நீ என்ன பண்ற, குடும்பத்தை எப்படி நடத்துவ? இதுதான் அநேகர் கேட்பாங்க. நீ வாலிப வயசுல இயேசு உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டாரு, உன் வருமானத்துக்கு நீ என்ன பண்ணுவ? நீ வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யலாமே, இப்படிதான் பலர் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் பாருங்க. அவர் அழகாய் நடத்தி கொண்டே போவார், அழகாய் நடத்தி கொண்டே போவார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் கூட முதலாவது அறிந்து கொள்ளுங்க, ஐயா நான் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக என்னை அழைத்திருக்கிறீங்க. நீர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சொல்லுகிறீரோ அந்த காரியத்தை மட்டும் நான் செய்யணும் ஐயா. நீர் சொல்லாத எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப பவுலுக்கு உறுதியாய் கர்த்தர் சொன்னார், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய ஜனத்திற்கும் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுகள் பட வேண்டும் என்பதையும் நான் அவனுக்கு தெரிவிப்பேன். ஆகவேதான் பவுலால் உறுதியாய் நிற்க முடிந்தது. ஆகவேதான் அவர் முழுவதுமாக கிறிஸ்துவை சார்ந்து கொண்டிருந்தபடியினாலதான் அவர் எழுதுகிறார், நான் யூதர்களால் ஏறக்குறைய 40 தரம் 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டிருக்கிறையா. 40 அடிகள் 5 முறை அடிச்சிருக்கிறாங்க. அது போக எனக்கு எத்தனையோ விதமான நாச மோசங்கள், எத்தனையோ விதமான பட்டயங்கள், கள்ள சகோதரர்களால் வந்த பாடுகள், பிரச்சனைகள் ஐயா. ஆனாலும் அதில் நிற்கும்படியான பலனை யார் கொடுத்தார்? கர்த்தர் கொடுத்தார். காரணம் அந்த அழைப்பு, அந்த அழைப்பு. அழைக்கப்பட்டவன் நிஸ்திரமாய் கர்த்தருக்காக நிற்பான். எந்த விதத்திலும் மனுஷனை சார்ந்தல்ல, கர்த்தரை சார்ந்து நிற்கிறபடியினால் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். வருகிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு போகும்படியான ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சை இருக்கலாம், தாகம் இருக்கலாம், அர்ப்பணிப்பு இருக்கலாம், சகித்து செல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கேட்கணும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் பொறுமையாய் சகித்து நான் ஜெயம் எடுக்கணும் ஐயா. எல்லாவற்றையும் நான் பொறுமையாய் சகித்து நான் ஜெயம் எடுக்கணும் ஐயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், மனிதருக்கு ஊழியம் செய்யும்படியாக அல்ல, கர்த்தருக்காக நிற்கிறவன். கர்த்தருக்காக நிற்கிறவன் எந்த இடத்திலும் மனுஷனை என்ன பண்ண மாட்டான், பிரியப்படுத்தவே மாட்டான். அவனுக்கு வேண்டியது கர்த்தர் மகிமைப்படணும், கர்த்தர் உயர்த்தப்படணும், கர்த்தர் மூலமாக பெரிய காரியங்களை செய்யணும். இது மட்டும்தான், இது மட்டும்தான். அப்ப இந்த அனுபவத்துக்கு நேராக நடத்தணும். ஆகவே தான் ஏசாயாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் கண்கள் திறக்கப்பட்டவுடன் அவன் சொன்ன காரியம், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில் வாசம் பண்றேன் ஐயா. என்னை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் குறை சொல்லுகிறவர்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் ஐயா. என்னை சுற்றில் இருக்கிறவர்கள் பொய் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், எரிந்து விழுகிறவர்கள், வஞ்சகம் நிறைந்தவர்கள் ஐயா. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் அசுத்தமாய் இருக்கிறேன் ஐயா. தூதன் குரலினால் அவனுடைய நாவை தொட்ட உடன் அவன் சொன்ன காரியம், யாரை அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான்? என்னை அனுப்பும் ஐயா, என்னை அனுப்பும்.
அப்ப அவன் முழுவதுமாக பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் ஏசாயாவை ஆமென் ஊழியத்தில் பயன்படுத்தினார். ஆமென் 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாக கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி இருக்கும் என்பதை அதன் பின்பதாக அவர் எழுதுகிறார். இதோ ஒரு ஆமென் கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவார். ஆமென் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, கண்கள் திறக்கப்படணும். ஆமென் அழைப்பை பெறணும். ஆமென் போராட்டங்கள் சஞ்சலங்கள் இது வழியாக ஊழியத்தில் பயணப்படணும். எத்தனை விதமான நிந்தைகள், எத்தனை விதமான அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து செல்லும்படியாய் கர்த்தர் ஆமென் அழைப்பை பெற்றிருந்தால் அதில் பொறுமையாய் காத்திருந்து ஆமென் ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக செய்வார். ஆமென். அப்போ இரண்டே சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவதாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு மனுஷன் யோசேப்பு. வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதும். யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது அவனுக்கு வயது என்ன? 17 வயது. ஆமென் 17 வயது. அதற்கு பின்பதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். அப்ப இடைப்பட்ட வருஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எத்தனை வருஷம் வருது? 13 வருஷம். இடைப்பட்ட வருஷம் 13 வருஷம். அப்ப ஊழியனாக அழைக்கப்பட்ட, ஊழியக்காரியாக அழைக்கப்பட்டு ஆமென் கர்த்தருக்காக வைராகியமாய் நிற்கணும் அப்படின்னு சொன்னா ஆமென் ஒரு யோசேப்புக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது. எத்தனை வருஷம்? 13 ஆண்டு. ஆமென். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வாசிக்கலாம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 19 ஆமென் அரிக்கட்டுகளை குறித்து ஆமென் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமென் சகோதரனிடத்துல சொல்றான். ஆமென் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சொப்பனத்துல என்னுடைய அரிக்கட்டுக்கு முன்பதாக உங்களுடைய அரிக்கட்டுகள் எப்படி இருந்ததா? வணங்கி நின்றது. அதன் பின்பதாக இன்னொரு சொப்பனத்தையும் சொல்லுகிறார். அவர் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்ன பண்ணுச்சு? என்னை வணங்கினது, என்னை வணங்கினது. ஆமென். எல்லாரும் அவங்க என்ன பண்ணாங்க? உக்கிர கோபம் அடைந்தாங்க. ஆமென் யோசேப்பை பார்த்து உக்கிர கோபம் அடைந்தாங்க. நாங்க எல்லாருமே உன்னை வணங்குவோமா, தாய் தகப்பன் எல்லாம் வணங்குவோமா? ஆனா ஆமென் தகப்பன் மட்டும் என்ன பண்ணாரா? தன் இருதயத்தில் இதை வைத்துக் கொண்டார். இருதயத்தில் வைத்துக் கொண்டார். அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் ஊழியத்துக்கென்று அவனை பிரித்து எடுக்கும் பொழுது ஆமென் தெளிவான ஒரு தரிசனத்தோடு கூட நடத்துகிறார். தெளிவான தரிசனம். யோசேப்புக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த சொப்பனத்தின்படி கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? என்னை உயர்த்த போகிறார். அதற்கு இடைப்பட்ட ஆண்டுகள் தான் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள். ஒரு மனுஷன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உடனடியாக எடுத்து என்ன பண்ண மாட்டார்? கிரீடத்துக்கு கொண்டு வந்துட மாட்டார். அவனை புடமிட்டு 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 பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பார். பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். அப்ப இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியாக நம்ம என்ன பண்ண முடியல? அநேக நேரத்துல பக்குவப்பட முடியல. கணவனை புரிந்து கொள்ளாதபடி, மனைவியை புரிந்து கொள்ள முடியாதபடி, பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? குடும்பத்தை விட்டு எல்லாரையும் விட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தூரப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். தூரப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதல்ல. ஆமென். யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணினார்னா தரிசனத்தை கொடுத்தார். ஆமென். ஒரு தரிசனத்தை கொடுத்து அதன் பின்பதாக அவனை புடமிட்டு புடமிட்டு கர்த்தர் கொண்டு போனார். உடனடியாக கிரீடம் வரல, உடனடியாக ராஜ்யபாரம் வரல. ஆமென். ஒரு மனுஷன் ஆமென் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், குடும்பத்தில் என் பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் அழைப்பை பெற்றவனாய், தரிசனம் பெற்றவனாக, அடுத்ததாக ஆமென் கர்த்தரால் ஆமென் பயன்படுத்துவதற்கு முன்பதாக புடமிடுகிற அனுபவங்கள். அதுதான் ஆமென் பவுலை குறித்து வாசித்தோம். ஆமென் புடமிட்டு நடத்துவார். அவன் ஜெபம் பண்ணான். ஆமென் ஏசாயாவுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பவுல் ஜெபம் பண்ணார். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்றான்னு சொல்லி. ஆனாலும் அந்த புடமிடுகிற வாழ்க்கை தான் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள். ஆபிரகாமுக்கும் ஆமென் ஆண்டவருக்கும் தொடர்பு அந்து போன நாட்கள் 13 வருஷங்கள். ஆமென் 13 ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு தொடர்பு இல்லாத நாட்கள். ஆமென். அதன் பின்பதாக நீங்க யோசேப்பை பார்க்கும் பொழுது அந்த 13 ஆண்டுகள் அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அந்த ஆமென் தொடர்ந்து புடமிட்டு புடமிட்டு போத்திபாருடைய வீட்டுக்கு அடிமையாய் கொண்டு வந்தார் யோசேப்பு. அடிமையாய் வந்து அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்து ஆமென் செய்யாத பாவத்திற்காக தன்னுடைய வஸ்திரத்தை உருந்து நிர்வாணமாய் ஓடிப்போனான். ஆனா வேதம் ஒரு காரியத்தை மாத்திரம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்.
ஆமென். பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது கர்த்தர் யாரோடு கூட இருப்பார்? அழைப்பை பெற்றவனோடு கூட இருப்பார். ஆமென். அழைக்கப்பட்டவனோடு கர்த்தர் இருப்பார். தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு கர்த்தர் இருப்பார். ஆமென். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். அந்த புடமிடுகிற அனுபவம் வரும் பொழுது, அவன் பாடுகளுக்கு ஆமென் உள்ளாக நடக்கும் பொழுது கர்த்தர் விலகி இருக்க மாட்டார். அவனோடு கூட தான் கர்த்தர் இருப்பார். ஆமென். அப்ப யோசேப்பு தன்னுடைய நியாயத்திற்காக என்ன பண்ணல? போய் நிற்கல. போத்திபார்கிட்ட போய் வாதாடல. நான் நீதி உள்ளவன், நான் நியாயம் உள்ளவன், என்னிடத்துல கரை இல்லை, குற்றம் இல்லை, வாதிடல. ஆமென். சிறைச்சாலையை கொண்டு போய் ஆமென் போடப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணினாரா? சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களில் என்ன பண்ணாரா? தயவை கட்டளையிட்டார். தயவை கட்டளையிட்டார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் எந்த இடத்திலும் கர்த்தர் அவனுக்கு தயவை கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் கர்த்தருடைய அழைப்பை பெற்றவன். ஆமென். அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சனம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சனம், ஆமென், யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாருக்காக ஆமென் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? யாருக்காக ஆமென் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? தெளிவு வேணும், தெளிவு வேணும். ஆமென். மனுஷரை பிரியப்படுத்தினா நான் யாரும் இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. ஆமென். கர்த்தரை மனுஷனை பிரியப்படுத்தினால், ஆமென், மனுஷனை பிரியப்படுத்தினால் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினால், கர்த்தரை உயர்த்தினால் கர்த்தர் கிரீடத்தை கொடுப்பார். ஆமென். நித்திய ஜீவனை கொடுப்பார். ஆமென். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனை உன்னுடைய எஜமானுடைய ஆமென் ராஜ்யத்திற்குள் பிரவேசி. ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தைகள், மேன்மையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படணும். ஆமென். இழிவான இச்சைக்காக பிழையாமை ஆமென் வஞ்சித்தது போல ஆமென் அப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்குள்ளாக ஓடி போகக்கூடாது. ஆமென். கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னா பவுலை குறித்து ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு தெரிவிப்பேன். ஆமென். கர்த்தரால் ஆமென் அழைக்கப்பட்டவன் உலகத்தில் மோசம் செய்ய மாட்டான். உலகத்துக்கு தன்னை விற்று போட மாட்டான். உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஆமென் ஆசை இச்சைகளுக்கு தன்னை என்ன பண்ண வேணாம், விலகி விலகி ஓடிக்கொண்டே தான் இருப்பான். காரணம், எப்படியாகிலும் கர்த்தர் மகிமைப்படணும் ஐயா. எந்த பலவீனமாயிருந்தாலும், எந்த ஆமென் பிரச்சனைகள் வந்தாலும், எந்த குடும்பத்தில் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் மகிமைப்படணும். கர்த்தர் மகிமைப்படணும். ஆமென். என் மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். எனக்கு ஆமென் நீங்க அல்லது என் குடும்பம் ஆண்டவரா நீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஆண்டவர் தான். அது பிள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, எனக்கு ரெண்டாவது பட்சம் தான். ஆமென். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நான் ஆமென் உங்களுக்காக நான் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு நீங்க இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் முக்கியம். ஆமென். இதை தான் என் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு அதிகமாய் சொல்லிக்கொண்டே இருப்பது. ஆமென். அப்ப அழைக்கப்பட்டவன் கர்த்தருக்காக நிற்கிறவனாய் வைராக்கியம் உடையவனாய் காணப்படணும். ஆமென். அப்ப யோசேப்பு 13 ஆண்டுகள் அவன் முழுவதுமாக புடமிட்டு அதன் பின்பதாக இப்ப வாசிக்கலாம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனின் சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசமெங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் அவர் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ் 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தின் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அக்கா 41:15 வாசிங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். ஆமென். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக வரும் பொழுது இந்த 13 வருஷம் போத்திபாருடைய வீட்டில் சிறைச்சாலையில் இருந்து பார்வோனுக்கு முன்பதாக வரும்பொழுது பார்வோன் சொல்லுகிற ஒரு காரியம், சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தையும் சொல்லுவாய் என்று உன்னை குறித்து. அதுதான் அழைப்பை பெற்றவனுடைய அனுபவம், அழைப்பை பெற்றவர்களுடைய அனுபவம். உங்களை குறித்து நாங்கள் என்ன பண்ணோம்? கேள்விப்பட்டோம். ஆமென். இப்போ யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது பார்வோன் சொல்லுகிற காரியம், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்போ ஒரு ஊழியக்காரன் ஆமென் ஊழியக்காரி ஆமென் அப்போ கேள்விப்படுகிற ஒரு அனுபவம். கர்த்தர் இந்த மனுஷனோடு இருக்கிறார், இந்த மனுஷியோடு இருக்கிறார். ஆமென். இதற்கு தான் இந்த 13 வருஷம். ஆமென். இந்த பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக உங்களை ஆமென் என்ன பண்ணுவார்? பக்குவப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? ஆமென் உங்களை ஆமென் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆமென் நிலைப்படுத்தும்படியாக. அப்போ ஊழியக்காரன் ஊழியக்காரின்றது ஒரே நாளில் அப்படி வர்றது கிடையாது.
அதற்காக என்ன பண்ணணும்? ஆமென், உங்களை ஜீவ பலியாக தகனிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென், உங்களுடைய முரட்டு சுபாவங்களை தகனிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆமென், சூதுள்ள இருதயத்தை தகனிக்க ஒப்பு கொடுக்கணும். என் நாவுல வஞ்சனை இருக்கக்கூடாது, பொய் புரட்டு இருக்கக்கூடாது, ஆமென், ஏமாற்றி பேசுகிறது இருக்கக்கூடாது, ஆமென், களவு இருக்கக்கூடாது. என் கண்கள் ஆமென் சரியா இருக்கணும், என் இருதயத்தின் நினைவுகள் சரியா இருக்கணும் ஐயா. ஆமென், குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் புடமிடுவார். ஆமென், எந்தெந்த இடங்களெல்லாம் பக்குவப்படுத்தணுமோ அந்த இடத்துலலாம் தட்டி தட்டி பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். அப்போ அந்த 13 வருஷம் ஆமென் உங்களை முழுவதுமாக கீழ்ப்படுத்தின பின்பதாக தான் கர்த்தர் எங்க கொண்டு வருவார்னா மேன்மையான ஸ்தானத்திற்கு. ஆமென், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். உடனெல்லாம் எங்கள் கையிலெல்லாம் மைக் வரல. சாதாரணமாய் அதுக்கு பின்பதாக செருப்பு விட்டுட்டு போனாங்கன்னா செருப்புக்கு காவல் இருக்கும், யாரும் செருப்பு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமென், வெளியே வாட்ச்மேன் வேலை தான், எங்களுக்கு வாட்ச்மேன் வேலை தான். அதன் பின்பதாக அதிலெல்லாம் பொறுமையாய் எத்தனையோ பேர் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி காயப்படுத்துவாங்க. அங்கே வருகிற ஜனங்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்க? ஆமென், ரட்சிக்கப்படாத ஜனங்கள். அப்போ ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ரட்சிப்பை பெற்றவர்கள் அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசக்கூடாது. ஆமென், எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆமென், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்மளை காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனால் பாருங்க, அந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருந்து 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 அதன் பின்பதாக ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணாங்க? என்னை வர சொன்னாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போய் உட்கார்ந்த உடனெல்லாம் என்னெல்லாம் வந்து பாடலாம் வைக்கல. ஒரு முறை தற்செயலாக சகோதரன் திரும்பி பார்த்துட்டு, நான் உடைய பாடுறதுக்கு தானே உள்ளே வர சொன்னேன். கிட்டத்தட்ட 2-3 மாதம் கழிச்சு நான் உள்ளே போய் உட்காந்து 2 மாதம் கழிச்சு தான் அவர் சொன்னார். தற்செயலாக திரும்பி பார்த்துட்டு, உன்னை பாடுறதுக்கு தான்மா உள்ளே வர சொன்னேன், நீ என்ன சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் அதுக்கப்புறம் தான் மைக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாடல் ஊழியம். ஆமென், அந்த பாடல் பாடின ஊழியங்கள். அதன் பின்பதாக அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஆமென் தனியாக நடத்தும்படியாக, தனியாக அந்த பாட்டு பாடி அந்த முழு ஆராதனைகளை நடத்தும்படியாக கர்த்தர் கொடுத்தார். எடுத்த உடனே வரல, ஆனால் பக்குவப்படுத்தினார். எல்லா இடங்களிலும் பக்குவப்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுகிற ஜனங்கள் எல்லாம் ஆமென் சொன்ன காரியங்களை எல்லாம் அறிந்து கொண்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊழியத்தை கரெக்டாக பயன்படுத்தினார். ஆமென், அப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஜபம் மட்டும்தான். ஆமென், அதிகமாக வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். செவ்வாய்க்கிழமை ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, முழங்காலில் நின்று ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த ஊழியத்தில் எப்படியாகிலும் கர்த்தர் பயன்படுத்தணும் ஐயா, கர்த்தர் மகிமைப்படணும். நான் என்னை காண்பிப்பதற்காக அல்ல, கர்த்தர் ஆமென் மகிமைப்படணும். அதன் பின்பதாக தான் பாடல்லாம் எனக்கு தெரியாது, பாடலாம் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஆனால் அந்த பாடல் ஊழியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆமென், கர்த்தர் அந்த பாடல் ஊழியத்தின் மூலமாக அப்புறம் வர்ஷிப் பண்ணுறதுக்கு அதன் பின்பதாக தான் கடைசியாக சகோதரன் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆமென் செய்தி கொடுக்கும்படியாக. இத்தனைக்கும் எல்லாரும் என் ஊழியத்தில் எல்லாரும் என்னை விட பெரியவங்க, ஆனால் சின்னவனாக இருக்கிற என்னை கர்த்தர் அந்த இடத்துல முதன்மைப்படுத்தினார். அந்த வரங்களுக்காக அந்த ஜபத்தை சொல்லி சொல்லி நடத்தக்கூடிய அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அப்போ யோசேப்பை போல 13 வருஷங்கள் ஆமென் குடும்பத்தில் பலவிதமான நெருக்கம், பலவிதமான பாடுகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், ஆனால் அவைகளை எல்லாம் சகித்து வந்த பொழுது கர்த்தர் ஆமென் மேன்மையான இடத்திற்கு கொண்டு வந்தார். மேன்மையான இடத்திற்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லை, அந்த முழு ஊழியத்தையும் கூட கர்த்தர் என் கரத்தில் தான் கொடுத்தார். முழு ஊழியத்தை கர்த்தரினுடைய கரத்தில் கொடுத்தார். ஆமென், எல்லா விதமான போக்குவரத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லாமே ஆமென் கர்த்தரினுடைய கரத்தில் கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சகித்திருந்தபடி. எத்தனையோ அவமானங்கள், எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துவாங்க, எல்லா விதமான வேதனைகள். கர்த்தர் அந்த காரியத்தை எல்லாம் சகித்து செல்லும்படியாய் அந்த இருதயத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி ஆமென். நான் தனியாக இருக்கும்போது சொல்லுவார், ஏம்மா ஊழியத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கண்டு காணாமல் இருக்கணும், இதெல்லாம் உங்களை பக்குவப்படுத்தும். ஆமென். ஆகவே தான் அந்த இடத்துல தான் யோபின் பொறுமையை குறித்தெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அப்போ இந்த பொறுமையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அப்போ ஆமென் கோபக்காரன் ஆகிய ஒரு சவுல், கொலை செய்து ஆமென் நிருபங்களை வாங்கி கொண்டு போன ஒரு சவுல், ஆமென் கர்த்தருக்காக ஆமென் எல்லாவற்றையும் சகித்து நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவன் ஐயா, நான் கர்த்தருக்காக, மனுஷருக்காக அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன். ஆமென், அவர் மாதிரியாக வாழ்ந்து போனார். ஆகவே தான் அவர் எழுதுகிறார், ஆமென் என் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் என்ன பண்ணுறேன், கர்ப்ப வேதனைப்படுறேன். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு.
அப்போ உங்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும், சாயல் வெளிப்படணும். அதுக்கு தான் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பிரயாசம் எடுக்கிறாங்க. ஐயா, எப்படியாகிலும் ஜனங்கள் கிறிஸ்துவை சாயலை வெளிப்படுத்திட மாட்டாங்களா? ஆமென். அதற்கு தான் பிரயாசப்படுகிறோம். அப்போ அந்த சாயல் வரல அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆயிடுது? என்ன ஆண்டவரே, இவ்வளவு வார்த்தைகள் விதைத்தும் பலன் இல்லாமல் இருக்கு ஐயா, பலன் இல்லாமல் இருக்கு. ஆமென். ஆகவே தான் ஆண்டவர் கடந்த வருஷம் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நீர்வளம் பொருந்தி விதை விதைக்கிற நீங்கள் யாரு? பாக்கியவான். நீர்வளம் பார்த்து விதை விதைக்கணும். எந்த இடம் நல்ல இடமோ அந்த இடத்துல வசனத்தை விதை. எல்லா இடங்களிலும் அல்ல, நீர்வளம் பொருந்தி இருக்கிற இடத்துல மட்டும் வார்த்தை விதை. ஆமென். அப்ப அந்த இடம் பலன் கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அழைப்பை பெற்றிருந்தார், கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆமென் பிரியப்பட்டா ஆமென் என்ன பண்ணணும்? புடமிட தங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை கீழ்ப்படுத்தி கொண்டே இருக்கணும். கிறிஸ்து மேன்மை ஆமென் மேன்மைப்படணும், நீங்க கீழ்ப்படணும். இந்த அனுபவத்திற்குள்ளாய் வரும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.